Hello all. Namaskar. நாட்டிய சாஸ்திரத்துல ஒரு விஷயம் மேக்கப்பை பத்தி ரொம்ப கிளியரா ஒரு சாப்டர்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. என்னன்னாக்கா மேக்கப் போட்டுக்கிறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா அது ஒரு கம்யூனிகேஷன். ஆமா, நம்ம ஒரு விஷயத்தை கிளியரா நம்ம முகம் வழியாகவோ நம்ம உடல் மொழி வழியாகவோ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா வெளிப்படுத்த வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு மேக்கப் தான் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கான். அதனால நாடகங்களாகட்டும் நடனங்களாகட்டும் எதுக்குமே மேக்கப் ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கிறத நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்றது. சரி, இந்த நாட்டிய சாஸ்திரத்தை எதுக்கு இப்ப திடீர்னு பேசுறேன்னு கேட்கிறீங்களா? ஏன்னா ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருந்தா, ஒரு டீச்சருக்கு இவ்வளோ மேக்கப் வேணுமா அப்படின்னு. எந்த வீடியோலையாவது மேக்கப் போட்டுட்டு இருப்பேன் போல் இருக்கு. யூஸ்வலாக நான் போட்டுக்க மாட்டேன், எப்பயாவது போட்டுட்டு இருந்தேனான்னு எனக்கு தெரியல. அந்த மாமிக்கு நான் அங்கேயே ரிப்ளை பண்ணினேன். பட் தென் ஐ தாட் ஐ வில் கிவ் அ கிளாரிட்டி டு பப்ளிக். இது என்னமோ நான் ஏன் மேக்கப் போட்டுக்கிறேன் போட்டுக்கலங்கிறத பற்றின எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அதை நான் யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? நீங்களும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். காஸ்மெட்டிக்ஸு யங்கா காமிச்சிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது. இப்போ நிறைய காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி வருது பாருங்க. நான் அதிலெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் கிடையாது, அதை சப்போர்ட் பண்ணுற பர்சனும் கிடையாது. ஆனால் பரதநாட்டியம் கற்றுக்கறச்சே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நோட் பண்ணது என்னன்னா, கண் எழுதுவா, உருவம் எழுதுவா. இது எதுவுமே எழுதுறதுங்கிறது ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லறதுக்காக எழுதுறது. கண் எழுதிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்பா, நீ கண்ணை ரொட்டேட் பண்ணி பாரு அப்படின்னு. இங்கே பார்க்கறது மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது இதெல்லாம் அந்த கண்ணில் மை அழகாக எழுதினதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த மேக்கப் முடிஞ்சதா அர்த்தம். ஓகே, அதே மாதிரி உதட எழுதுவா. உதட எழுதுறதுங்கிறது அந்த லிப்ஸ்டிக் போடுறது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு இப்போ கூட நீங்கள் சென்னையில் இந்த சாந்தி மயிலாப்பூரில் கோவில் பக்கத்தில் இருக்கேன், கபாலீஸ்வர் கோவில் பக்கத்தில் சாந்தி டெய்லர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் போனேன்னா கண்மையோ இல்லை லிப்ஸ்டிக்கோ பரதத்துக்கு தேவையானது எதுவுமே 50 ரூபா 40 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்கும். அதெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும், மோஸ்ட்லி கெமிக்கல்ஸாக இருக்காது. அதை எழுதும் பொழுது அம்பாள் மாதிரி உதடு இருக்கணும். புன்னகை புரிந்தாக்கா, அதாவது உதடு சிரிக்கும் பொழுது கண் பேசும். உதடு சிரிச்சு கண் பேசும் பொழுது கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும். இதுதான் நான் பரதநாட்டியம் கற்றுக்கறச்சே எங்கள் வாத்தியார்கள்ட்டேருந்து நான் கற்றுண்ட விஷயம். அதாவது உதட்டால் சிரிச்சுண்டு ஒரு விஷயத்தை, ஏன்னா நம்ம ஆடுறோம் ஸ்டேஜில், பேச மாட்டோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? முத்திரையில் பண்ணுவோம். முத்திரை என்னதான் நம்ம பண்ணினாலுமே நம்ம முகத்தால் முன்னு வச்சுருந்தா நம்ம பண்ண முடியும். முகத்தால் ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு மேக்கப் ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறது நாட்டிய சாஸ்திரம். சரி, இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது யார் எழுதினா? எங்கள் வாத்தியாரா, இல்லை என் குருவா, இல்லை யாராவது எழுதினால? இப்போ ரீசெண்டாக இல்லை, இது எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. பிரம்மா சொல்லி பரத முனி எழுதின நாட்டிய சாஸ்திரம் இது. அவர் எழுதினதுனால்தான் நாட்டிய சாஸ்திரம்னு ஒன்றே பிறந்தது. ஓகே, சரி, இந்த கதை எதுக்கு இப்போ அப்படின்னா, யாருக்குமே ஒருத்தருக்கு மேக்கப் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி சில பல காரணங்கள் இருக்கணும். ஒன்று, நம்மளை அழகாக காமிச்சுக்கணும் இருக்கலாம், என்னை இளமையாக காமிச்சுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கலாம். இப்போ இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு, அதனால நான் இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அப்பர் லிப்பை பெருசாக காமிக்கணும், இல்லை இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் பொட்டாக்ஸோ ஏதோ பண்ணி இங்கே இதை பெருசாக வைடனாக காமிக்கணும், ஏதோ அந்த மாதிரி. ஓகே, ஏதோ ஒன்று அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற கல்ச்சராக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டியம் கத்துண்டவா யாராக இருந்தாலுமே, நடனம் நாட்டியம் கத்துண்டவா மேக்கப் யூஸ் பண்ணுறது கம்யூனிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாள். அந்த கம்யூனிகேஷன் தேவையில்லாத இடத்துல, அந்த கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் மேக்கப்பை யூஸ் பண்ண மாட்டான். இப்போ பொதுவாக எல்லாருமே அப்படி தான். என்னோட இப்போது குரு ரேணுகா மேடமும் ரேணுகா பாலசுப்ரமணியம் குருவும் அப்படிதான் மேக்கப் கிளாஸ் எடுக்கும் போது இல்லாமல் மேக்கப்லாம் போட்டுக்க மாட்டான். யாரையும் மேக்கப் போட்டுக்கணும்னு சொல்லவும் மாட்டான் கிளாஸுக்கெல்லாம். அட் த சேம் டைம் டீசென்ட் லுக் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் இப்போ உங்ககிட்ட வீடியோவில் என்ன பண்ணுறேன்? பேசுகிறேன், பேசி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறேன் இல்லையா?
அப்போ நான் ஒரு விஷயத்தை பேசி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும் பொழுது என்னுடைய முகம் எப்படி எக்ஸ்பிரசிவா இருக்கணுங்கிறதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, சில நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆத்து காரியங்கள்லாம் முடிச்சுட்டு உட்காந்து தான் வீடியோ பண்ணுவேன். அப்போ வரைக்கும் நான் மூஞ்சியவே அலம்பிருக்க மாட்டேன். எனக்கு டைமே இருந்திருக்காது, டயர்டாக இருந்திருக்கும், இல்லை வேற ஏதோ வேலை இருந்திருக்கும். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கண்ணெல்லாம் சொருகி டயர்டாகவே நான் தூக்க கலக்கத்தில் கூட ஒரு தடவை, ஏன்னா அன்றைக்கி நான் வீடியோ போட்டுடணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். அந்த டிசிஷன்லேருந்து பின்வாங்க வேண்டான்னு டயர்ட் லுக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பியும் உட்காந்து யார் வீடியோ போடுறது, அப்படியே வீடியோ போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் குளிச்சு விடலாம், ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிப்பேன் நான் சில நாளைக்கு. பேசிக்லி மேக்கப் இஸ் அ கம்யூனிகேஷன். As long as it is a communication, to me there is no problem. யாருக்குமே அதில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஓகே, நான் என்னோட கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய கண்களும் என்னுடைய உதடுகளும் மேலே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு மதியானம் நல்லா தூங்கினேன், அப்போது கண்ணெல்லாம் சுரந்திருக்கும் இல்லையா, அப்போது கண்ணங்கள்லாம் உப்பின மாதிரி இருக்கும். இப்போ நான் அதுக்கு ஏதாவது பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னுடைய ஸ்கின்னுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன்னா, எத்தனை 20-25 வருஷத்துக்கு மேலாக என்னுடைய ஒரே ஸ்கின் ப்ராடக்ட் இதோ இந்த நிவ்யா தான். நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசரும் இதான், ஃபேஸுக்கும் இதான், கை காலுக்கும் இதான், வின்டருக்கும் இதான், சம்மருக்கும் இதான். இதை மாற்றுறதே கிடையாது. இந்த ஒரு நிவ்யாவோட தான் வாழ்க்கை முழுக்க ஓடிட்டு இருக்கு. எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, நான் குளிச்சோன்னு தடவிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மேக்கப் பண்ணிக்கணும்னாலோ இல்லை, இப்போ ஏதாவது ப்ரோக்ராம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கேன், ப்ரைமர் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் அதெல்லாம் அப்போ தான் போட்டுப்பேன். நார்மல் டேஸில் நான் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணால் தப்பு இல்லைங்கிறது என்னோட பாயிண்ட். இங்கே நான் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை, ஆனால் எனக்கு அது தேவையில்லை. என்னோட கம்யூனிகேஷனுக்கு என்னோட ஐஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் மாத்திரம்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். மேபி சம்டைம்ஸ் ஐலைனர் போட்டுப்பேன், சம்டைம்ஸ் மஸ்காரா போட்டுப்பேன். பிகாஸ் அது நான் இன்னும் டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணித்தேன். இப்போ தான் நிறைய டைம் இருக்கேன் அப்படின்னு. ஐப்ரோக்கு நான் ஐ பாட் ஐப்ரோ பென்சில், சம்டைம் மோஸ்ட்லி அது யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அது யூஸ் பண்ணாமையும் வீடியோ போட்டிருக்கேன். லிப் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இல்லைனாக்கா இந்த மாதிரி நியூட் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதோ இந்த மாதிரி ஐலைனர்ஸ் யூஸ் பண்ணுவேன். சாரி, அது மஸ்காரா, இது ஐலைனர், அது மஸ்காரா. அதோ இந்த மாதிரி ஏதானும் அப்பக்கப்போ இதுதான் ப்ராடக்ட்னு இல்லை, அந்த கடைக்கு போகும்போது என்ன ஒழுங்காக இருக்கோ அது. இதோ இந்த மாதிரி லிப் கிளாஸ். இது எல்லாத்த விட ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நானே தயாரித்த கண்மை இட்டுப்பேன் தூங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா அது கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சி படுத்தும் அப்படின்னுட்டு அது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நவராத்திரியில் எல்லாருக்கும் அதை கண்ணாடி குப்பி சின்ன சின்னதாக வாங்கி அதில் போட்டு ரொப்பியும் கொடுப்பேன், வச்சு கொடுப்பேன். நான் அதை நான் தயாரித்த கண்மை நான் ராத்திரி இட்டுப்பேன். அது என்னன்னா, அந்த விளக்கெண்ணெயோட காம்போசிஷன் வேக்ஸ் போடாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு வழியும்னா அப்படி தொடச்சா போயிடும், லைட்டாக வழியிற மாதிரி இருக்கும். அதனால் டே டைமில் யூஸ் பண்ணுறதில்ல, நைட் மாத்திரம் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுப்பேன். தட் ஹீல்ஸ் அ லாட். இதுதான் பொட்டு விபூதி இல்லாமல் இருக்க பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் மேக்கப். ஸ்கின்னை நன்னா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை தாண்டி முகத்தில் இருக்கிற பெரிய மேக்கப்பே புன்னகை தான். சந்தோஷமாக சிரித்து பேசிட்டாக்கா அதை தாண்டி இன்னொரு மேக்கப் இல்லைன்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி டீச்சருக்கு மேக்கப் வேணுமா, நர்ஸுக்கு மேக்கப் வேணுமா, இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவளுக்கெல்லாம் மேக்கப் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு என்ன தெரியுமா தோணும், மீனாட்சிக்கு மேக்கப் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் கேட்குறதுனே தோணாது. ஏன்னா எனக்கு 50 வயசு, எனக்கு இனிமேல் மேக்கப் வேணுமா வேண்டாமான்னு யாரும் டிபேட் பண்ணி எனக்கு என்ன போகிறது, உங்களுக்கு என்ன போகிறது, இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் சொசைட்டியில் இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷனில் மேக்கப் பிடிச்ச குழந்தைகள் டீச்சிங் ஜாப்க்கு வராமல் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கும். எனக்கு என்னோட இண்டஸ்ட்ரிக்கு தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வரணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை, பேராசை. அதுக்கு இடைஞ்சலாக ஏதாவது தாட்ஸ் வந்து எங்கிட்ட வந்தாலும் சரி, சொசைட்டியில் வந்தாலும் சரி, அதை உடனே நான் வந்து மறுதளிச்சிடணும் அப்படின்னு நினச்சிப்பேன். எத்தனை பேர் ஆக்கில் இப்போல்லாம் குழந்தைல டீச்சர் ஆக்கணும்னு ஆசைப்படுறா. அப்புறம் நீ மேக்கப் போட்டுக்கூடாது, இது பண்ணிக்கூடாது, அது பண்ணிக்கூடாதுன்னாக்கா அதுகள் எங்கே வரப்போகிறது. ஏற்கனவே புடவை கட்டிக்கணுங்கிறோம், சல்வார் கமிஸ் தான் போட்டுக்கணுங்கிறோம், அதுக்கே நான் மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுப்பேங்கிற குழந்தைகள் வரமாட்டேங்கிறது. அப்புறம் இன்னும் வேற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாக்கா நம்ம எங்கே தான் போகிறதுன்னு எனக்கு ஒரு கவலை.
பை த வே என்னோட மேக்கப்பும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு காமிச்சாச்சு. இது காமிக்கிறதுலாம் இன்டென்ஷன் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் தான் நான் பண்ணேன். பட் ஓவராலாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். மேக்கப்ங்கிறது நம்மளோட கம்யூனிகேஷனுக்கு உதவியாக இருக்கணும். என்னை இளமையாக காமிச்சுக்கணும்னு ஒரு நடிகனுக்கோ நடிகைக்கோ அந்த கேரக்டருக்கு தேவையாக இருக்கலாம். நம்மளுக்கு எதுக்கு தேவைன்னு நான் நினைப்பேன். இழைச்சிருக்கணுமா, சுகர் வராமல் இருக்கணும், பிபி வராமல் இருக்கணும், இழைச்சாதான் நல்ல ஹெல்த்துக்கு நல்லது, அதெல்லாம் இழைச்சிடணும். குண்டா இருக்கக்கூடாதுன்னா குண்டா இருக்கக்கூடாது, சாப்பாடு குறைக்கணும், அதெல்லாம் பண்ணணும். இல்லை அது பண்ணியும் முடியல, இப்போ யாருக்காக இழைச்சி காமிக்கணும்? இவ்வளோதான் முடியறதுன்னா சில மெனப்பஸில் இருக்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் இழைக்க மாட்டேங்கிறது. அப்போ அவள் யாருக்காக என்னத்துக்கு பண்ணுவா? ஒன்றுத்துக்கும் பண்ண மாட்டான். அப்போ அது ஃபேஸை மாத்திரம் நம்ம மேக்கப் பண்ணி இளமையாக காமிச்சு யாருக்கு இளமையாக காமிக்கிறது? திஸ் 50 இஸ் மை நம்பர். 50 இஸ் நாட் கோயிங் டு கேஜ் வாட் மீனாட்சி இஸ்ங்கிறது என்னோட பாயிண்ட். அந்த மாதிரி நான் யோசிப்பேன். அதனால் இப்படி காமிச்சுக்கணும் அப்படி காமிச்சுக்கணுங்கிற எண்ணம் வந்து எனக்கு தெரிஞ்சு சரின்னு படலை. ஏன்னா நீங்கள் யாருக்கோ எதையோ காமிச்சுட்டு அவள்கிட்ட ஒரு பாராட்ட பெறணுங்கிறதா பாயிண்ட்டு. நீ இளமையாக இருக்கியே, ஐயோ உனக்கு 50 வயசு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு என்ன கிரீடமாக வரப்போகுது? என்னது 60 வயசு மாதிரி இருக்கியே, 50 வயசு மாதிரியே இல்லையனாலுமே நான் எத்தனை வயசு மாதிரி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக நான் யூடியூப் சேனலில் வச்சுக்கல. ஆமாவா இல்லையா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற கம்யூனிகேஷன் என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எத்தனைக்கும் ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் நான் பண்ணல. ஏன்னா நான் செட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். இந்த மைக் செட்டு அது சரியாக எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி சரியாக வேலை பண்ண மாட்டேங்கிறது. ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் வருது, திருப்பி அதே தான் ஏதோ ஆயின்னு இருக்கு. ஒழுங்காக பண்ண வேண்டிய அதே நான் இன்னும் பண்ணல. நான் இன்னத்துக்கு மேக்கப்பில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகிறேன். சொல்லுங்க, மேக்கப் இஸ் நாட் ராங். அது அவாவா பர்சனல் டேஸ்ட், பர்சனல் லைக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கம்யூனிகேஷன். அதுதான் எனக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அது தப்பே இல்லைம்மா. நீங்கள் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு வயசோ உங்கள் ப்ரொஃபஷனோ, நீங்கள் ஆற்றுல உங்கள் ஆற்று ஃபங்க்ஷனோ இல்லை உங்கள் ஆற்றுல சின்னதாக நீங்கள் பூஜை பண்ணுறேன்னாலோ சின்னதாக ஏதோ பண்ணுறேன்னாலோ ஒன்றுமே பண்ணல சும்மா ஆசையாக இருக்குனாலும் மேக்கப் போட்டுக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. நீங்கள் யாருக்கும் உங்களை இளமையாவோ யாருக்கும் உங்களை வேறு மாதிரியாவோ காமிச்சிக்கிறதுக்காக பண்ணேன்னா மேபி எங்கேயோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குன்னு நான் நினச்சிப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணேன்னா இல்லை நான் ஏதாவது பண்ணினா எனக்கு தெரிஞ்சு அது தப்பில்லை. சரியா? நமஸ்கார்.